வீரா, என்னம்மா நீ? ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடா இது? இப்படியெல்லாம் சமைச்சனா அவளுக்கு வாந்தி தான் வரும். வீட்ல ஒரு பொண்ணு உண்டா இருக்கா, அவளுக்குன்னு தனியா சமைக்கணும் வீரா. கிராமத்துல இருக்கிற பழக்க வழக்கம் கொஞ்சம் கூட டவுன்ல இல்லையே. பிருந்தா, நீ கொஞ்சம் இரு. நீ இத சாப்பிடாத, இதோ வந்துடுறேன். இத பாத்தியா? மாங்கா பச்சடி. இந்தா, நீ சாப்பிடு. இது உப்பு புளி மாங்காய் கரைசல் தான். இந்த நேரத்துல நாக்குக்கு புளிப்பா கொடுத்தா ரொம்ப ருசியா இருக்கும். வயித்து பிள்ளைக்காரி, என்ன சாப்பிட்டாலும் இந்த மாதிரி புளிப்பா சாப்பிட்டனா வாந்தி வராம இருக்கும். சரியா? உன் நாக்கும் இதுதானே கேக்குது. இல்ல வேண்டாம். ஒரு வாய் சாப்பிடு. பாத்து கொடுங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடு. ஆமா, உன் மாத்திரை மருந்தெல்லாம் எங்க இருக்கு? ஓகே ஓகே, உன் கபோர்ட்ல தானே இருக்கு. நானே எடுத்துக்கிறேன். இனிமே வேலை வேலைக்கு நான் தான் உனக்கு மாத்திரை கொடுப்பேன். உன் புள்ள இந்த பூமியில பிறக்கிற வரைக்கும் எல்லாமே நான் தான் பாத்துக்குவேன். சரியா? சரி, சாப்பிடுமா. என்னக்கா இது? இதெல்லாம் உண்மைதானா இல்ல நடிக்கிறாளா? எல்லாமே கரெக்டா இருக்கு. எப்படி? ஏன்பா, என்ன அந்த பெருமாள் கோயில இறக்கி விட்டுறியா? உட்காருங்க. போலாமா? சரிப்பா. இங்கதான் நிப்பாட்டுப்பா. நீ நல்லா இருக்கணுமையா? பாட்டி. தம்பி ஒரு நிமிஷம். என்னப்பா? இந்த புஷ்பாவை தெரியுமா உங்களுக்கு? தெரியும்பா, நான் அவளோட அத்தை தான். ஏன், என்ன விஷயம்? இல்ல, எங்க அண்ணனுக்கு தான் அவங்கள கல்யாணம் பண்ணிருக்கு. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலான்னு தான். உன் அண்ணன் தான் அந்த படுபாவியா? பாவமியா அந்த பொண்ணு. ஒரு நல்ல குடும்பத்துல சம்பந்தம் பண்ணலான்னு பேசி முடிச்சிருந்தாங்க. அந்த படுபாவியால அவ வாழ்க்கையே நாசமாயிடுச்சு. ஏன் பாட்டி, புஷ்பாக்கு பேசின அந்த மாப்பிள்ளையோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது அது நல்ல பேரு, மறந்து போச்சியா? உங்க வீட்டு பொண்ணு அவங்களுக்கு பேசின மாப்பிள்ளை பேர் கூட உங்களுக்கு தெரியல? வயசாயிடுச்சுல்லப்பா, பழசெல்லாம் மறந்து போகுது. ஓ ஆமா, புஷ்பாக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்கும்போது நீங்கெல்லாம் எங்க இருந்தீங்க? பக்கத்து ஊருக்கு போயிருந்தோமையா. காலையில வந்து பார்த்தா கந்த கோலமா உட்காந்துருந்தா. நான் தெரியாம தான் கேக்குறேன். எங்க அண்ணன் போதையில இருந்தா சரி, ஆனா உங்க பொண்ணு தெளிவா தானே இருந்தா? ஆமா. அப்ப எங்க அண்ணனை கிட்ட வர விடாம தடுத்துருக்கலாமே. அடிச்சிருக்கலாம், கையில கிடைக்கிறத ஏதாவது எடுத்து அடிச்சு அவங்கள காப்பாத்திக்க ட்ரை பண்ணிருக்கலாம். அது உன் அண்ணன் முரட்டுத்தனமா அவகிட்ட நடந்திருக்கான். ஒரு பொண்ணால எவ்வளவுதாயா போராட முடியும்? ஓ, அப்படி வரீங்களோ? நீங்க அவங்களுக்கு எந்த முறையில பெரியமான்னு சொன்னீங்க? நானும் அவ அம்மாலும் சின்னாயி மக்க பெரியாயி மக்க. என்ன, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அத்தான் நீங்க, இப்ப அப்படியே பெரியமான்னு மாத்தி பேசுறீங்க? அது அவன் அப்பா முறையில அத்தை, அம்மா முறையில பெரியமா. ஓ பாட்டி, நான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். 7 வருஷம் உள்ள இருந்திருக்கேன். என்கிட்ட பொய் சொன்னா என்ன நடக்கும்னே தெரியாது.
ஏ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒன்று பர்பஸாக மறைக்கிறாங்க. ஆக இவங்க சொல்ற எல்லாமே உண்மை கிடையாது. மேடம், இந்த லிஸ்ட்ல இருக்க உங்களுக்குலாம் பட்டா இல்லைன்னு சொன்னாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணியாச்சு மேடம். இதெல்லாமே பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன் மேடம். மேடம், சரி அப்போ ஒரு 5 நிமிஷம் பேசணும். சொல்லு. தனியாக பேசணும். சரி, இந்த ஃபைலை நீங்க இன்னொரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. ஓகே மேடம். வா. என்ன விஷயம்? அந்த புஷ்பாவை பற்றி எனக்கு நிறைய டவுட் இருக்கு. எதுவுமே ஆர்கானிக்காக நடந்த மாதிரி எனக்கு தெரியல. அவள் ஏதோ திருட்டு வேலை பண்ணியிருக்கா. அதனால நானே அவளை பற்றின எவிடன்ஸ் எல்லாம் விசாரிக்க அவள் சொந்த ஊருக்கு போனேன். விசாரிச்சியா? ஆ, எங்கெல்லாம் விசாரிச்ச? அவளோட லோக்கலில் பெட்டி கடை, கவர்மெண்ட் ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, கவர்மெண்ட் ஆஃபீஸு எல்லா இடத்துலையும் விசாரிச்சிட்டேன். சரி, என்ன சொன்னாங்க? நான் சந்தேகப்பட்ட மாதிரி ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. எல்லாம் பர்ஃபெக்ட்டா தானே இருக்கு, அப்புறம் என்ன? வீரா, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கிறதா என் பிரச்சனையே. அதான் எனக்கு சந்தேகமாக இருக்கு. உள்ளுக்குள்ள ஏதோ அவளை நம்ப மாட்டேங்குது. மாறா, ஆதாரம் இல்லாம நம்ம யாரையும் கண்மூடித்தனமா சந்தேகப்படக்கூடாது. வீரா, அவளை எப்படி ஈஸியாக கடந்து போக சொல்ற? அவ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுலேருந்து எத்தனை பிரச்சனை. ஒரு நாளாவது நம்ம நிம்மதியாக தூங்கியிருப்போமா? அப்படிப்பட்டவளை எப்படி விட சொல்ற? நம்ம விடலாம் வேண்டாண்டா. இந்த பாரு, திரும்பவும் சொல்றேன், அவ அடாவடியா இருக்கா, திமிரா இருக்கா. ஆனா இதெல்லாம் அவ ஏதோ அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்றாளோன்னு எனக்கு தோணுது. அவ இப்படிலாம் இருக்கிறதுனால தப்பானவளா இருக்க முடியாதுடா. நம்ம வீட்டுக்கு அவ புதுசா வந்திருக்கா. அவ செட்டில் ஆகுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். அது வரைக்கும் நாம இதெல்லாம் கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும். மாறா, மாமாவே இது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருலடா. அதுக்கு மேல இத பத்தி நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவளுக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கு. அதனால நம்ம அவளை விட்டு கொடுத்து தான் போகணும். இங்க பாரு, சும்மா மனசு போட்டு குழப்பிக்காம போய் வேலையை பாரு. சொல்றல. நான் சொல்றத மட்டும் யாருமே கேட்காதீங்க. மாற எப்பவுமே ஒருத்தவங்கள டக்குன்னு எடை போட்டுருவான். ஆனா அவனே இந்த அளவுக்கு அவ மேல டவுட்டா சொல்றானா, ஏதாவது தப்பா இருக்குமோ? இல்ல, எதையுமே உடனே நம்ப கூடாது.